ஹாய் திஸ் டாக்டர் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ் இஷ்யூ. இந்த கார்டிலேஜ்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எலும்புகளை வந்து ஜாயின் பண்ணுற ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. இதில் ஏதாவது அடிபட்டுது அப்படின்னா அது ஆறுறதுக்கு லேட் ஆகும். பிகாஸ் இந்த கார்டிலேஜ் பொறுத்த வரைக்கும் பிளட் சப்ளை இருக்காது. மற்ற எல்லா கனெக்டிவ் டிஷ்யூஸ்க்கும் பிளட் சப்ளை இருக்கும். ஆனால் கார்டிலேஜ்க்கு பிளட் சப்ளை புவர் தான். அதனால தான் அதுக்கு ஆறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. இது மோஸ்ட்டாக வந்து யாருக்கு எந்த ஏஜ் குரூப்பில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தான் மோஸ்ட்டாக இந்த கார்டிலேஜ் ப்ராப்ளம் வரும். இது வந்து கார்ட்லேஜில் இஷ்யூ ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், ரொம்ப நேரம் கால் தொங்க போட்டு உட்காந்துருக்காங்களே, அதே மாதிரி ஏதாவது ஒரு மூவி பார்க்குறோம், தியேட்டர் போகிறோம்னா அவங்க எல்லாரும் காலை தொங்க போட்டு ரொம்ப நேரம் உட்கார வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக எழுந்திரிச்சு நிற்கும்போது அவங்க நிற்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படும். ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். டைட்டாக லாக் ஆன மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் நாள் ஆக ஆக அது வந்து வீக்கம் வந்து வலி வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அதாவது எலும்பு தேய்மானமா அப்படின்லாம் நினச்சி பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் போய் டாக்டரை பார்க்கும்போது அவங்க ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க. அந்த எக்ஸ்ரேல மோஸ்ட்லி வந்து எதுவுமே தெரியாது. பிகாஸ் லேட்டர் ரொம்ப ஏஜ் ஸ்டேஜில் வர ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்லாம் தான் உங்களுக்கு வந்து எலும்பு எக்ஸ்ரேல தெரிய ஆரம்பிக்கும். பட் இந்த கார்டிலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ரே வந்து நார்மலா தான் இருக்கும். எக்ஸ்ரேல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ அதுக்கடுத்து இது மேக்ஸிமம் எதில பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ல தான் நம்ம வந்து இந்த கார்டிலேஜ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நீங்க வந்து இந்த ஏஜ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நமக்கு ஸ்டிஃபா இருக்கு. அதனால எனக்கு எலும்பு தேஞ்சு போச்சு அப்படிலாம் நினைச்சு பயப்படாதீங்க. இது வந்து ஒரு கார்டிலேஜ் இஷ்யூ தான். இந்த சிம்ப்டம்ஸ்லாம் இருக்கு, வலி, ஸ்டிஃப்னஸ் எல்லாம் இருக்குன்னா, அத வந்து நம்ம தாராளமா சரி பண்ண முடியும். பட் இது வந்து நார்மல் தான் சொல்லிட்டு நீங்க வந்து அத கேர்லெஸ்ஸா விடக்கூடாது. ஏஜ் ஆக ஆக அது வந்து மூட்டு தேய்மானம் ஆகறதுக்குமே நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த சிம்ப்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, நீங்க டாக்டர போய் பார்த்துட்டு, அத வந்து அவங்க ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நார்மலான கார்டிலேஜ் இஷ்யூவா இல்ல இது அப்நார்மலா அப்படின்றத டாக்டர் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் பார்த்து சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏதாவது இருக்குன்னா, உங்க பெயின் பொறுத்த வரைக்கும் அண்ட் ஸ்டிஃப்னஸ் இதெல்லாம் இருக்குன்னா, உங்களுக்கு வந்து ஹோமியோபதியில பெஸ்ட் மெடிசின்ஸ் இருக்கு. நீங்க ஹோமியோபதி டாக்டர போய் பாருங்க. அவங்க வந்து உங்களுக்கு நல்ல மெடிசின்ஸ் குடுப்பாங்க. அதுல வந்து அந்த சிம்ப்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பெட்டர் ஆக ஆரம்பிக்கும். தேங்க் யூ.